சதுரகிரி. சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமி சதுரகிரி. சித்தர்களின் பூமிக்கு இது ஒரு பரவச பயணம். உலகமெங்கும் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்லும் வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள். உலகில் உள்ள அனைத்து சித்தர்களும் தினமும் இரவு ஒரு இடத்தில் கூடி இறைவனை தரிசித்து சூரிய உதயத்திற்கு முன் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விடுகிறார்கள். அப்படி சித்தர்கள் கூடும் இடம்தான் சதுரகிரி. சதுரகிரி மலையிலும் சித்தர்கள் கூடும் இடம் சந்தன மகாலிங்கம் ஆலயம். இங்குதான் 18 சித்தர்களின் ஆலயமும் அமைந்துள்ளது. இந்திரகிரி, ஏமகிரி, வருணகிரி, குபேரகிரி என்ற 4 மலைகளின் நடுவே அமைந்துள்ளது சதுரகிரி. இம்மலை மதுரை மாவட்டம் சாப்டூர் வட்டத்தில் அமைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் தாணிப்பாறை என்ற இடத்தில் இருந்து எளிமையான வழி உள்ளது. சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் சுந்தர மகாலிங்கன். இரும்பை காந்தம் ஈர்ப்பது போல அனைத்து சித்தர்களையும் மக்களையும் தன்பால் ஈர்த்து அருள்பவன். மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்பு உள்ளது கிருஷ்ணன் கோவில். அங்கிருந்து வற்றியிராயிருப்பு என்ற பத்ராப் சென்று அங்கிருந்து சதுரகிரி அடிவாரமான தாணிப்பாறை செல்லலாம். சதுரகிரி மலையின் அடிவாரத்தில் தாணிப்பாறை அமைந்துள்ளது. இங்கு ஆசீர்வாத விநாயகர் அருள் பாலிக்கிறார். இவரை வணங்கிவிட்டுத்தான் பயணத்தை தொடர வேண்டும். பாரினில் வந்தவன் பரமனின் மகனவன், பணிந்தவர் கண்ணில் காட்சி தருபவனே கணபதி பெருமானே. பாரினில் வந்தவன் பரமனின் மகனவன், பணிந்தவர் கண்ணில் காட்சி தருபவனே கணபதி பெருமானே. ஐங்கர ஆண்டவன் ஐயம் அகற்றுவான், சங்கரன் மகனவன் சங்கடம் போக்குவான். அடுத்ததாக அமைந்துள்ளது தாணிப்பாறை கருப்பன் கோவில். தாணிப்பாறை கருப்பனே சதுரகிரியின் காவல் தெய்வம். கருப்பனிடம் உத்தரவு பெற்றே வனப்பகுதியில் நுழைய வேண்டும். மலை ஏறுவது ஒரு சில இடங்களில் கடினமாகத்தான் இருக்கும். 14 கிலோமீட்டர் மலை மீது ஏறி செல்ல வேண்டும்.
ஊற்று, பக்தர்களின் தாகம் தணிக்கும் ஊற்று. இங்கு தாகம் தணித்து இளைப்பாறை செல்லலாம். கைலாயத்தில் ஒரு நாள் யாழ்வல்ல தேவர் ஒரு தேவமாதை கண்டு மயக்கமுற்றதால் சிவபெருமான் இருவரையும் பூலோகம் சென்று சிற்றின்பம் நீங்கி இருக்க தாம் வந்து ஆட்கொள்வதாக அருளச் செய்தார். யாழ்வல்ல தேவர் பச்சைமாலாகவும் தேவமாது அவர் மனைவியாகவும் பூமியில் விதிப்படி வாழ்க்கைப்பட்டனர். அவர்கள் சதுரகிரியில் மாட்டுக்கிடை அமைத்து வாழ்ந்தனர். பச்சைமால் தினமும் ஒரு குறிப்பிட்ட காராம் பசுவின் பாலை சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு எடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர்களை ஆட்கொள்ள வந்த மகேசன் அவ்வம்மையாரிடம் அப்பாலை சிறிது கேட்டார். அன்பே வடிவான அம்மையும் கொடுத்தார். இது தினமும் தொடர பச்சைமால் சந்தேகித்து பின்தொடர்ந்தார். அம்மையார் யாரோ ஒரு பரதேசிக்கு இறைவனின் பாலை கொடுப்பதை அறிந்தவுடன் அம்மையை பழித்து விரட்டினார். உடன் சடைமங்கை அம்மையார் தனது 7 சகோதரர்களுடன் மகாராஜபுரத்தை அடுத்து சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள உதயகிரிநாதர் கோவிலுக்கு சென்று சிவப்பணியில் ஈடுபட்டார். சிவபெருமான் அவளது அன்பிற்கிணங்கி நற்கதி அருளினார். சகோதரர்கள் 7வரும் திசைக்குரு ஐயனார் ஆகினர். இதனை கேள்விப்பட்ட பச்சைமால் மனம் தெளிந்து சிவபூஜையில் நாட்டம் பெற்றார். தாம் சிவபூஜைக்கு பால் கறக்கும் பார்ப்பசுவின் மடியில் ஒரு நாள் ஒரு பரதேசி பால் அருந்துவதைக் கண்டு வெகுண்ட பச்சைமால் அவரை தலையில் செம்பால் அடிக்க சித்தரான பரமசிவன் அவரை ஆட்கொண்டார். வனதுர்க்கை அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள துர்க்கை. இங்கு அமர்ந்து பக்தர்கள் தியானம் செய்கிறார்கள். அமைதியான இடம். பயம் நீக்குவாள் வனதுர்க்கை தாய். சின்ன பசுக்கடை, பெரிய பசுக்கடை போன்ற இடங்களில் கோவிலுக்கு சொந்தமான பசுக்கள் கிடை போடப்படுகின்றன. ஒரு சிறந்த வர்த்தகன் சதுரகிரியில் தங்கி இறைப்பணி செய்து கொண்டிருந்த போது காலங்கி முனிவர் அவன் மன வேட்கையான சிவாலயம் அமைப்பதை அறிந்தார். அவனுக்கு உதவ ரசவாதம் செய்யும் தைலத்தை உருவாக்கி தங்கத்தை வேண்டிய அளவு அவனுக்கு கொடுத்து ஆலயம் அமைக்க உதவினார். மீதமிருந்த தைலத்தை பிளவாடி கருப்பர் ஆலயத்தின் அருகில் கிணற்றில் போட்டு காவலாக ஐயனார், கருப்பர், பேச்சியம்மை போன்ற தெய்வங்களை காவலாக்கினார். பிலாவடி கருப்பன் ஆலயம். பலாமரத்தின் அடியில் சதுரகிரியின் காவல் தெய்வமான கருப்பன் உள்ளார். இவரே பிலாவடி கருப்பர். பிலாவடி கருப்பன் கோவிலுக்கு பின்புறம் தைல கிணறு அமைந்துள்ளதாக ஐதீகம். இதில் சித்தர்கள் ரசவாத தைலங்களை வைத்து அதற்கு காவலாக கருப்பனை வைத்ததாக ஐதீகம். தைல கிணற்றின் அருகில் உள்ள தீர்த்த கிணற்றில் இருந்து தீர்த்தம் பருகினால் ஆயுள் கூடும், நோய்கள் தீரும். இந்த தீர்த்தத்தில் அருகில் உள்ள தைல கிணற்றில் உள்ள தைலத்தின் மருத்துவ குணங்கள் நீரில் கலந்துள்ளன. என்று காஞ்சி புராணம் போற்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோவில்.
கல்லால மரத்தின் அடியில் இருந்து இறைவனை தியானிக்கும் நிலையில் சந்தனதேவி கோவில் போன்றவை இருப்பதால் இத்தலம் சதுரகிரி என்று பெயர் பெற்றது. சதுரம் மறைதான் என்பது சம்பந்தர் சுவாமிகள் திருவாக்கு. சதுரகிரியில் தங்குவதற்கு ஆனந்தவல்லி மடம், கஞ்சி மடம், சிவசங்கு போன்ற மடங்கள் அதிகம் உள்ளன. கஞ்சி மடத்தில் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் உணவு கிடைக்கும். பக்தர்கள் தரும் நன்கொடைகள் மூலம் கஞ்சி மடத்தில் அன்னதானம் நடைபெறுகிறது. சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோவில் அழகிய சிறிய கோவில்.